வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் பிசி யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இரிட்டேட்டிங் ஆகக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அந்த வெப்சைட்டில் ஏதாவது போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஓகேங்களா. ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு உடனே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த போல் வந்துட்டு இருக்குங்களா. ஸோ அது வந்து வெப்சைட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை யூடியூப்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை அதர் எந்த ஒரு வெப்சைட்லேருந்து வந்தாலுமே நமக்கு வந்து இது போல் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு சில டைம் வந்து நம்ம ஒரு டைமாக வந்து க்ளோஸ்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் எப்படி வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணுறது, லேப்டாப்பாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் குரோம் அப்ளிகேஷன் ஓகேங்களா, எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். நான் எப்படி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டும் அப்படின்னா, கோ டு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கா, கோ டு குரோம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபார் கூகுள் குரோம். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கோ டு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை நான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனுக்கான இதுக்குள்ள வந்து ஓப்பன் ஆகிட்டு ஓகேங்களா. ஓப்பன் ஆகிட்ட உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன காட்டுது அப்படின்னா, இங்கே வந்து அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டிகிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த வெப்சைட்லேருந்தும் சரி, எந்த யூடியூப் சேனல்லேருந்து சரி, எதுலேயுமே வந்து நமக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. மெயில் வந்தாலும் இது வந்தாலும் வந்து ஃபேஸ்புக்லேருந்து எந்த இது போஸ்ட் போட்டாலும் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்களா. ஸோ நம்ம இதை வந்து பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன காட்டுது அப்படின்னா, ஷோ நோட்டிஃபிகேஷன் பேனர்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த ஆப்ஷன் அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இப்போ கொஞ்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் மாதிரி காட்டுச்சு. இப்போ ஏதோ ஒரு போஸ்ட் வந்து வருது, யூடியூப்லேருந்து வருது அப்படின்னா அந்த யூடியூப்க்கான அந்த ஃபுல் டீட்டெயிலான ஒரு பேனர் மாதிரி வந்து ஆட்ஸ் மாதிரி வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வராமல் இங்கே வந்து சைடில் வந்து 1, 2 அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும் காட்டும். அதை வச்சு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து அந்த ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டாஸ்க் பார் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து விசிபிளாக வந்து காட்டுறதுக்கானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிக் இருக்குல்ல, ப்ளே சவுண்ட் வென் நோட்டிஃபிகேஷன் அரைவர். அதாவது நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு வெப்சைட்லேருந்து இல்லை யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து வரும். அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து டிக் எடுத்து விட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு சவுண்டே வராது. இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் விசிபிள் இன் ஆக்ஷன் சென்டர். இந்த ஆக்ஷன் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம், ஷோ ஆகலாம் அப்படின்றத இப்போ ஒரு 3 இங்கே பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வந்து 3 நோட்டிஃபிகேஷன் வரலையும் வந்து எனக்கு வந்து இல்லை காட்டும். 3க்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு காட்டாது ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நான் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 5, 10, 20 வரையும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதுவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இதுக்கும் வந்து தனியாகவே வந்து பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் குரோம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்சைட் மூலமாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும், இதுக்கு மட்டும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இதை நீங்கள் நான் ஃபஸ்ட் பண்ண ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வெப்சைட்லேயே வந்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டாலில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டாக்கும். நீங்கள் இது போல் தொடர்ந்து நல்ல பயனுள்ள தகவலை தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சோஷியல் மீடியாவும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.